வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது கட்சியின் சித்தாந்தம் அதன் அரசியல் கூட்டாளிகளின் சித்தாந்தத்திலிருந்து வேறுபட்டது என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஒரு பிரச்சார நிகழ்வில் பேசிய அவர், கூட்டணிகள் என்பது தேர்தல் வெற்றியை உறுதி செய்வதற்காக தேர்தல்களின் போது செய்யப்படும் மூலோபாய ஏற்பாடுகள் என்றும், ஆனால் அதிமுகவின் முக்கிய சித்தாந்தம் நிரந்தரமானது மற்றும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல என்றும் வலியுறுத்தினார். சிறுபான்மை மக்கள் தொகை கொண்ட பாபநாசத்தில் பிரச்சாரம் செய்த பழனிசாமி, அதிமுக சாதி மற்றும் மத எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் வலியுறுத்தினார். கட்சியின் பணியாளர்கள் அனைத்து சமூகங்களிலிருந்தும் வருகிறார்கள் என்றும், அதிமுக பதாகையின் கீழ் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றும், இது கட்சியின் உள்ளடக்கிய பிம்பத்தை வலுப்படுத்துகிறது என்றும் அவர் எடுத்துரைத்தார். கும்பகோணத்தில் நெசவாளர்களின் கூட்டத்தில் உரையாற்றிய பழனிசாமி, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் கைத்தறிப்பட்டு சேலை விநியோகம் அடங்கும் என்று உறுதியளித்தார். திருவையாறில் நடந்த மற்றொரு பிரச்சார நிறுத்தத்தில், கட்சி ஆட்சி அமைத்தால் 2026 முதல் தீபாவளிக்கு பெண்களுக்கு ஒரு சேலை வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். தஞ்சாவூரில் தனது உரையின் போது அதிமுக தலைவர், ஆளும் திமுக மற்றொரு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதாக கூறுவதாக விமர்சித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின், அவரது அமைச்சர்கள், திமுக உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் அதிமுகவுக்கு எதிரான சரியான விமர்சனங்கள் இல்லாத நிலையில் பாஜகவை குறிவைத்து செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பாஜகவுடனான தனது கட்சியின் கூட்டணியை நியாயப்படுத்திய பழனிசாமி, எதிர்க்கட்சிகள் அதற்கு என்ன ஆட்சேபனை தெரிவித்தன என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக தனக்கு பிடித்த எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க உரிமை உண்டு என்றும், தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்தை அகற்றுவதே அவர்களின் முதன்மை நோக்கம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.